அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பஜா கேவ்ஸ். இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. நம்ம போய் பார்ப்போம் வாங்க. பஜா கேவ்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா மும்பை புனே ஹைவேல லோனாவாலா பக்கத்துல இருக்கு. வாங்க நம்ம இப்ப பஜா கேவ்ஸை பார்க்கலாம். இங்க இருக்கிற அறைகள்ல திண்ணைகள் இருக்குது. இதை வந்து உட்காரதுக்கோ தூங்குறதுக்கோ அவங்க பயன்படுத்தி இருக்கலாம். இந்த குகையை பாருங்களேன். வாசல்லே வந்து ரொம்ப நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளியே உட்காரதுக்கான திண்ணைகளும் இருக்குது. இங்க பாருங்க, தளத்துக்கு போகிறதுக்காக படிகள்லாம் வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. தளத்திலயும் நம்ம கீழே பார்த்த மாதிரியே குகைகள்லாம் இருக்குது. இங்க பாருங்களேன், கல்லால செதுக்கிற சிவலிங்கம் இருக்குது. பொதுவா இந்த சைடு வந்து முருகரையோ சிவனையோ அவ்வளவா கும்பிட மாட்டாங்க. ஆனா புனேல வந்து நான் நிறைய கோயில்கள் பார்த்திருக்கேன். இந்த குகையில வாழ்ந்த மக்கள் கும்பிடுற சிவலிங்கமா இவர் இருந்திருக்கலாம். பார்வதி ஹில்ஸ்ல முருகனுக்காக ஒரு கோயில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மியூசியம்ல வந்து தமிழர்கள் யூஸ் பண்ண மாதிரியே ஆயுதங்கள் நிறைய இருந்துச்சு. அது பத்தி அடுத்த வீடியோ. இப்ப நம்ம பாக்குறதுதான் பஜா கேவ்ஸோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது வந்து ரொம்ப பெரிய மண்டபம். சுத்தி மாலை ஃபுல்லுமே நுணுக்கமான சிற்ப வேலைகள். இந்த மண்டபத்தோட 2 சைட்லயும் வந்து சிற்பங்கள் இருக்குது. வாங்க நம்ம இந்த மண்டபத்துக்குள்ள போய் பார்ப்போம். இந்த மண்டபத்தோடைய தரையில பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுல பாக்குற மாதிரியே மெடிசினல் குழிகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாம விளையாடுறதுக்கான கேம்ஸும் வந்து இந்த தரைகள்ல வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு நடுவுல இருக்கிறத நம்ம மும்பை கங்கேரி கேவ்ஸ்ல பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஸ்டூபா ஸ்ட்ரக்சர் இருக்குது. இத பத்தி நாங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்க. இந்த ஸ்டூபா ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்து நம்ம தமிழர்கள் விளையாடுற மாதிரியே பல்லாங்குழி போன்ற விளையாட்டுகளை விளையாண்டுருக்காங்க. இதை தாண்டி ஒரு குகையில வந்து நம்ம அம்மி அரைக்கிற மாதிரி ஒரு குழி இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற அறைகள்ல வந்து நம்ம இப்ப மாடர்ன் கட்டில்கள்ல வச்சிருக்கிற மாதிரியே இங்க திண்ணைகள்ல வந்து ஒரு ஸ்டோரேஜுக்கான அமைப்பு இருக்குது. இந்த மண்டபத்தையும் அதுக்கப்புறமா அறைகளையும் தாண்டி வரும்போது நம்ம வந்து கல்வெட்டுகளை வந்து பார்க்குறோம். இந்த கல்வெட்டு வந்து தமிழி கல்வெட்டு. ஏன்னா வந்து தமிழில் இருக்கிற எழுத்துக்கள் மாதிரியே இங்கேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டு கீழே 2 சைட்லேயும் நம்மளுக்கு வந்து தண்ணி தேங்குற தொட்டியும் இருக்குது. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் தாண்டி வரும்போது நம்ம வந்து மண்டபத்தில் பார்த்த மாதிரி இங்கே 17 ஸ்தூபாக்கள் இருக்குது. இது எல்லாம் வந்து மண்டபத்துல பார்த்ததோட குட்டியா இருக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டூப்பால வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்டூப்பாலாம் நம்ம தாண்டி வரும்போது ஒரு தனிப்பட்ட அறையை நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அறைகள்ல வந்து தூண்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புடைப்பு சித்திரங்களும் இங்க இருக்குது. இந்த புடைப்பு சித்திரத்துல பார்த்தா ஒரு ஆண் இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆணோட காதுகள் வந்து நம்ம பாட்டிகள் வளர்க்குற மாதிரியே ரொம்ப பெருசாவே இருக்குது. இந்த சிற்பத்துல வந்து ஒரு வீரர் வில்லு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது.
சங்க இலக்கியங்கள்ல மன்னர் உலா இல்லாட்டி போர்க்கள காட்சி குறிக்கிற மாதிரி இந்த சிற்பங்கள் அமைஞ்சிருக்குது. பாருங்களேன், 2 மாடு சண்டை போடுற மாதிரியும் ஒரு ஆள் வந்து கீழே விழுந்து கிடக்க மாதிரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இதை தூக்கி பிடிக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது தகவல் கூட நாங்க காணொலிகள் போடுறோம். நன்றி, வணக்கம்.